என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன். என் தேவன் அளித்த பலனை நினைத்தேன், நன்றி சொல்கிறேன். என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன். என் தேவன் அளித்த பலனை நினைத்தேன், நன்றி சொல்கிறேன். தொலைந்து போன என்னையே தொழுவம் சேர்த்த அன்பே, திரும்பி வந்த என்னையே விரும்பி அழைத்த அன்பே, வறண்டு போன என் வாழ்விலே வளமை சேர்த்த அன்பே, வறண்டு போன என் வாழ்விலே வளமை சேர்த்த அன்பே. என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு. என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு. என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன். என் தேவன் அளித்த பலனை நினைத்தேன், நன்றி சொல்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஓய்வு நாளிலே நாம் பிரதானமாக ஜெபிக்க வேண்டியது என்ன என்பதை யாக்கோபு தன்னுடைய கடிதத்தின் இறுதி பகுதியிலே உறுதியாக நமக்கு கற்றுத்தருகிறார். அது என்னவென்றால், அழிந்து போகின்ற ஆத்துமாக்காக நான் ஜெபிப்பது. மிகப்பெரிய ஒரு பெரிய பணி அதுதான் என்பதை அவர் முத்தாய்ப்பாக இறுதியிலே சொல்கிறார். எத்தனையோ காரியங்களை தெளிவாய் அவர் தன்னுடைய சபை மக்களுக்கு போதித்து விட்டு, நீ எதை செய்தாலும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இதை செய்ய வேண்டும். என்னன்னா, அழிந்து போகிற ஆத்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும். இதுல 2 காரியம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, சத்தியத்தை நன்கு அறிந்து அதை விட்டு விலகி செல்கிறவர்கள், சத்தியத்தை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறவர்கள். அதாவது ஒண்ணு மந்தைக்குள்ள இருந்து மந்தையை விட்டு வெளியே போறது, மந்தைக்குள்ள வராமையே அழிந்து கொண்டிருக்கிற ஆடுகள். இதை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். அந்த யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19-20 சகோதரரே, சகோதரிகளே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்ப வேண்டும். அப்படி திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். சத்தியத்தை விட்டு விலகுவது என்பது என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப சத்தியத்தை விட்டு விலகுதுன்னா இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுகிற காரியம். நல்ல சபைக்கு வந்து ஐக்கியமா இருக்கிறவன் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையில ஆண்டவரே வேணான்னு சொல்லி போகும்பொழுது சரின்னு சொல்லி விட்டுறக்கூடாது, கண்டுகொள்ளாம விட்டுறக்கூடாது. அந்த மனிதனுக்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து அவனை மீண்டுமாக ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதோடு கூட மட்டுமல்லாமல், சத்தியம்னா என்னன்னே தெரியாம, இயேசுனா என்னன்னு தெரியாம, ஒரு முறை கூட அறியாத, இயேசு என்றால் ஒரு முறை கூட அறியாத மக்களுக்கு அவர்களே அழிவிலிருந்து என்ன பண்ணுமா காப்பாற்ற வேண்டும். இப்படி திருப்புவது என்னன்னா, அவனுடைய ஆன்மீக மரணத்திலிருந்து திருப்புவதற்கு சமம், அவனை மரணத்திலிருந்து ரட்சிப்பதற்கு சமம். அது மட்டுமல்ல, அவனுடைய பாவங்களை எல்லாம் மூடுகிற வாக்கியத்தை பெறுகிறோம். அப்ப நான் என்ன ஜெபிக்கணும்? அழிந்து போகிற ஆத்துமாக்கள், தினந்தோறும் இயேசு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி 4 விதமான சூழ்நிலையில ஜெபிக்க யாக்கோபு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். என்னென்ன சொல்கிறார்? முதலாவது, பிரேயர் ஃபார் சஃபரிங்ஸ், பிரேயர் ஃபார் சிக், பிரேயர் ஃபார் த நேஷன். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக, துன்பப்படுகிற பாடுகளுக்குள்ளே கடந்து செல்கிற ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, அனைத்து மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இறுதியாக அழிந்து போகிற ஆத்துமாக்கள், சத்தியத்தை விட்டு விலகி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபு மூலமாக இன்றைக்கு மீண்டுமாக நம்முடைய ஜெப வாழ்க்கையை என்ன பண்றாரு? கூர்மைப்படுத்துகிறார். ஆமா, திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு தேசத்தின் மக்களை, ஆண்டவருடைய மக்களை ஆண்டவர் விரும்புகிறார்.
யாக்கோபின் சபையும் மிக சிறப்பாக இருந்ததற்கு காரணம் என்னன்னா, சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்களை ரட்சிக்கின்ற அனுபவம். ரட்சிப்பு என்பது 2 காரியம் இருக்கு. ஒன்று ஃபர்கிவ்னஸ், 2வது என்னன்னா சேவ். மன்னித்தலோடு மட்டுமல்ல, அந்த மன்னித்த மனிதனை மீட்டெடுப்பது. உதாரணமா சொல்லணும்னா, குழிக்குள்ள விழுந்துட்டான், அந்த பக்கம் போகாத, குழி இருக்கு, விழுந்துருவேன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு ஒரு தகப்பன் சொல்றான். ஆனா அவன் கேட்காம என்ன பண்றான், போய் அந்த குழிக்குள்ள விழுந்துடுறான். விழுந்த உடனே கத்துறான், அப்பா அப்பான்னு கத்துறான். அப்பா போய் பார்க்கறாரு. அப்ப அவன் என்ன சொல்றான், அப்பா நீங்க சொன்னதை கேட்காம நான் வந்துட்டேன், நீ மன்னிங்கன்னு சொன்ன உடனே மன்னிச்சுட்டேன்ப்பான்னு சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? வெறும் மன்னிப்பை மட்டும் கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். ஆனால் அதோடு கூட அந்த பணி நிறையவில்லை. என்னன்னா, அந்த மன்னிப்பை கேட்ட அந்த மகனுக்கு மன்னித்து விட்டது மட்டும் இல்லாமல் அவன் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறார் பார்த்தீங்களா, சேவ் பண்றாரு பார்த்தீங்களா. இந்த 2 செயல்பாடுகளும் தான் ரட்சிப்பு. பாவத்தில் விழுந்து கிடக்கின்ற மனிதனை, சத்தியத்தை விட்டு குழிக்குள்ளே விழுந்திருக்கிற மனிதனை மன்னிப்பது மட்டுமல்ல, அவனை தூக்கி எடுத்த சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நான் என்ன பண்ணணுமா, அந்த அன்பு ஒவ்வொருவரையும் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர முடியும்? அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். 2வது அந்த சத்தியத்தை விட்டு விலகிறவனை போய் சந்தித்து மீண்டுமாக அவனை என்ன சுவிசேஷத்தை நினைவுபடுத்தி இல்லை சுவிசேஷத்தை சொல்லி அழைத்து வர வேண்டும். இந்த 2 காரியங்களையும் செய்வதற்கு இன்றைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன். மீண்டுமாக புது பலனை பெற்றுக்கொண்டு தேசத்துக்குள்ளே கடந்து வரப்போகிறேன். கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. ஆமென்.